மருத்துவம் மருத்துவம் பார்த்திங்கன்னா நம்முடைய ராயபுரத்தில் ஒரு 143 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழகத்திலேயே அதிக மகப்பேறு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஆஸ்பத்திரி என்பது ஆரசார மருத்துவமனை என்பது. அந்த ஆரசார மருத்துவமனை 2021 நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு நான் 2வது 3வது நாள், அதாவது 8ஆம் தேதி நான் அந்த ஆரசார மருத்துவமனையை போய் சென்று பார்த்தேன். காரணம் என்னவென்றால் அங்கே கொரோனா இருந்த நேரம், ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்தது. அங்கே 1 kV ஆக்சிஜன் தான் இருந்தது. அந்த 1 kV ஆக்சிஜன் அந்த ஆஸ்பத்திரிக்கு போதுமானதாக இல்லை. எனவே உடனடியாக அதை மாற்றி அதை 4 kV ஆக்சிஜன் கொண்ட ஒரு ஆஸ்பத்திரியாக மாற்றினோம். அது மாத்திரமல்ல, இன்றைய தினம் 300 படுக்கைகள் அதிகப்படுத்தி ஒரு 30 கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து அந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு புதிய திட்டத்தை தந்து கட்டுமான பணிகள் ஒரு 70% நிறைவடைந்துள்ளன. அதே போல் அந்த ஆரசாரம் ஆஸ்பத்திரியில் 1000 பெண்கள் ஏற்கனவே 2021 வரை 400 மாதத்திற்கு 400 மகப்பேறு நடந்த ஒரு ஆஸ்பத்திரியில் இன்றைய தினம் ஒரு மாதத்திற்கு 1000 மகப்பேறு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அந்த ஆரசாரம் மருத்துவமனையில் கட்டில் இடம் இல்லாமல் தரையிலே படுத்துக்கிட்டு இருந்த அந்த நிலையை மாற்றி இன்றைய தினம் அனைத்து கட்டில்களும் அனைத்து மெத்தைகளும் புதிதாக மாற்றப்பட்டு அனைத்து அந்த மேலுறைகளும் துணிகள் அனைத்தும் சுத்தமாக வாஷ் செய்யப்பட்டு அதற்கான அந்த ட்ரை கிளீனர், அந்த வாஷிங் மிஷின் எல்லாமே புதிதாக மாற்றப்பட்டு, அது மாத்திரமல்ல, அந்த 1000 மகளிருக்கு குழந்தை பெறக்கூடிய ஒவ்வொரு மாதமும் நடைபெறக்கூடிய அந்த ஆஸ்பத்திரியில் இன்குபேட்டர் வசதி இல்லாமல், கண்ணாடி பேலை வசதி இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி இன்றைய தினம் 68 இன்குபேட்டர் வசதியுடன் ஏசி அறை கட்டப்பட்டு அந்த 68 இன்குபேட்டர் வசதி எடை குறைந்த பெண்களுக்கான அந்த வசதி செய்து தரப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, 2021 வரை அந்த ஆஸ்பத்திரியில் ஐசியூ யூனிட் என்று ஒரு யூனிட்டே இல்லாமல் இருந்து வந்தது. அந்த நிலைமையை மாற்றி இன்றைய தினம் 10 ஐசியூ யூனிட் அந்த ஆஸ்பத்திரி உள்ளே அனைத்து வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஸ்டான்லி மருத்துவமனை, அதுவும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் பழமையான ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய 38 டிபார்ட்மெண்ட்டையும் சீரமைத்து மருத்துவர்கள் முழுமையாக காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை இருக்கக்கூடிய ஒரு வகையில் அங்கே அந்த எலக்ட்ரானிக் முறையிலே வருகை பதிவு செய்யும் சூழ்நிலையை நாம் மாற்றி அமைத்தோம். அதற்கு பிறகாக அந்த 38 துறைகளிலும் அனைத்து வகையான டெஸ்ட் எடுக்கலாம். 40 டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வெறும் 1000 ரூபாய். தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாமல் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு மாத்திரம், வடசென்னை பகுதி மக்கள் அதிகமாக பயன்பெறக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனை, அதை 1000 ரூபாய்க்கு மேலே கட்டணம் கட்டுவது என்பது சரியாக இருக்காது என்று நான் வேண்டுகோள் விடுத்ததனுடைய அடிப்படையில் 1000 ரூபாய் தான் 40 வகையான அந்த டெஸ்ட் எடுப்பதற்கான கட்டணமாக விதிக்கப்பட்டு இன்றைய தினம் அனைவருக்கும் அந்த டெஸ்ட் எடுக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, நான் சட்டமன்ற உறுப்பினராக வரும்பொழுது அந்த இடத்துல கிட்டத்தட்ட 18 முதல் 20 ஆப்ரேஷன் சென்டர் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்பத்திரியாக ஸ்டான்லி மருத்துவமனை இருந்து வந்தது. இன்றைய தினம் அதையே 65 அறுவை சிகிச்சை அரங்குகள் கொண்ட ஒரு ஆஸ்பத்திரியாக இன்றைய தினம் மாற்றி ஒரு நாளைக்கு பகலில் 170 ஆப்ரேஷன்களும் இரவில் 20 முதல் 25 ஆப்ரேஷன்களும் நடக்கக்கூடிய ஒரு ஏழை எளிய மக்கள் நல்ல சுகாதாரம் கிடைக்கக்கூடிய வகையில் எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரிலையும் கிடைக்காத அளவுக்கு இன்றைய தினம் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி நவீனப்படுத்தப்பட்டு மேலும் 152 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்பொழுது புதிதாக பன்னோக்கு உயரடுக்கு ஆர்த்தோ பிளாக்கும் மற்றும் நர்சிங் குவார்ட்டர்ஸும் கட்டுவதற்கான அந்த தொகையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.